எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய நியமத்தும் அவனது ரஹ்மத்தும் நம் அனைவருக்கும் என்றும் நிரப்பமாக கிட்டட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய எனதருமை இயக்கவழி சகோதரர்களே, ஜமாத் இஸ்லாமி ஹிந்தினுடைய உறுப்பினர்களே, இந்த மதுரையின் முனிச்சாலை வட்ட பொறுப்பாளர் அவர்களே, ஒரு நல்ல நிகழ்வு. ரமலானுக்கு பிறகு, ரமலானுக்கு பின் நாம் என்கின்ற அந்த தலைப்பில் திரும்ப ஒரு முறை ரமலானில் நாம் செய்த அமல்களை நினைவூட்டி, அதே போன்று வருகின்ற காலங்களில் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எண்ணத்தையும் அவருடைய நியத்திற்கும் முழுமையான கூலியும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அரபில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், இன்தஹல் ஈது ஹல் இன்தஹல் தாத்து என்பதாக. ஈத் முடிந்து விட்டது, ரமலானுடைய ஈத் என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. ஆனால் இதாத், இறை வழிபாடு முடிந்து விட்டதா? ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே துவா செய்வோம், எல்லாம் இருக்கும். ஒரு விதமான வாழ்க்கையில் என்னன்னாக்கா ஒரு புதிய விஷயத்தை என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுமையை, ஒரு கிடைப்பதற்கரிய ஒன்று நமக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்ற என்னென்னா மானசீகமான சந்தோஷமும், அதை குறித்த என்னன்னாக்கா நினைவுகளில் என்னன்னாக்கா ஒரு நமக்கே என்னன்னாக்கா நம்மை அறியாமலேயே என்னன்னாக்கா ஒரு இதில் இருப்போம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஈது வருகின்ற போது என்னென்னா 27 வந்துருச்சுனாக்கா இன்னும் அதை விட என்ன என்னன்னாக்கா சந்தோஷம். ஈது முடிந்த கையோடு என்னன்னாக்கா போய் நல்லா தூங்கி விடலாம். அதற்கு பிறகு இன்னும் அடுத்த ரமலான் வரும் இன்ஷா அல்லாஹ், அல்லது அடுத்த ஈது வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டாக்கா, ஈது என்னன்னாக்கா முடிந்து விட்டது. ஆனால் ஈது என்பது தொடர்ந்து வரும், ஒவ்வொரு வருடமும் வரும். ஆனால் இத்தாத் என்பது முடிவற்றது. சக்கராத்தே மௌத்து வரைக்கும் இத்தாத். இறை தூதரையும் இறைவனையும் என்னன்னாக்கா வழிபடுதல், பின்பற்றுதல், அவர்கள் சொன்ன அந்த வாக்கின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல் எல்லா நேரமும். எனவே இத்தாத்தனாகாது, முடியாது, ஈது முடிந்து விட்டது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ரமலானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய சில வேலைகளை குறித்து என்னன்னாக்கா உங்களுக்கு சொல்லலாம்னு. முதல் விஷயம் என்னன்னா முஹாசபான்பார்கள். நம்மை நாமே என்னன்னாக்கா கணக்கு போட்டு பார்ப்பது, சுய பரிசோதனை. என்ன முஹாசபா? நல்லா யோசித்து பார்த்தானாக்கா, ரமலானில் நோன்பும் இருந்தேன், ஜக்காத்தும் கொடுத்தேன், சதக்காவும் கொடுத்தேன், பிறருக்கு நல்ல அமல்களும் செய்தேன், பிறருக்கு உதவியும் செய்தேன், நோம்பு குஞ்சு வாங்கி கொண்டு கொடுத்தேன். நோம்பு திறக்கும் போது என்ன பண்ணுறேன்னாக்கா என்ன அருகில் அமர்ந்திருப்பவருக்கு என்ன பண்ணுறேன், உதவியும் செய்கின்றேன். ஆனாலும் எனக்கு என்னென்னா எந்த சலிப்பும் ஏற்படவில்லை. இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பசியும் பட்டினியோடு. இரவு வந்தவுடன் அந்த களைப்பையெல்லாம் போக்கிவிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா 20 ரக்காத்துகள் வரை பின் நின்று தொழுகின்றேன். அதற்கு பிறகு என்ன பண்ணுறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன், சகர் வைக்கின்றேன். பகல் நேரத்தில் என்ன பண்ணுறேன், எழுந்து உட்கார்ந்து என்ன பண்ணுறேன், குரானை நான் வாசிக்கின்றேன். அல்லது என்னோடு சேர்ந்து சில நண்பர்களை சேர்த்து கொண்டு என்ன பண்ணுறேன், குரானை குறித்த அதை குறித்து அறிந்து கொள்வதற்காக என்ன பண்ணுறான், ஒருவருக்கு ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறான். இப்படியாக ரமலான் முழுவதும் ரொட்டீனாக என்ன பண்ணுறேன்னாக்கா எந்த இடைவெளியும் இல்லாமல், எந்த ஓய்வும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டே இருக்கிறது. அது நடக்கலை அப்படின்றா தான் என்ன பண்ணுறாக்கா, அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு ஓரம் 2 போயிடுச்சே, என்னன்னு தெரியலங்க, சீக்கிரமாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேனே. அந்த அமல் நடைபெறவில்லை என்றால் விசனப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். ஐயோ விட்டுருச்சே. எப்படியாவது இந்த ரமலானில் ஒரு குரானை முடித்து விட வேண்டும் என்று என்ன பண்ண, கங்கணம் கட்டி கொண்டு என்ன பண்ணுறாண்டாக்கா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு ஜூஸ் முடிஞ்சிருச்சு, இன்றைய தினம் வெறும் 3/4 ஜூஸ் தான் முடிஞ்சு. அப்போ அதை என்ன பண்ணுறாண்டாக்காவது காம்பன்சேஷன் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணுறான், எப்பயும் வளமையாக காலையில் 10 மணியிலிருந்து ஓதக்கூடிய நான் திரும்ப ஈவினிங் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஓத ஆரம்பிக்கிறேன். இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு எங்கிருந்து அந்த எனர்ஜி,
அந்த தாக்கத்து எங்கேருந்து கிடைத்தது? எல்லாமே என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு இந்த ரமலானில் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் 7 to 70 மடங்கு 700 மடங்கு என்ன கிடைக்கிறது? நன்மை கிடைக்க இருக்கிறது என்கின்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் நாம் என்னன்றாக்கா ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்போ இதைத்தான் நம்ம முஹாசபா பண்ணி பார்க்கணும். இவ்வளவு வேலை பார்த்த நாம் ஈது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம்? இதில் ஒரு பாதியாவது நம்ம செய்யணும் இல்லையா? 5 வக்தும் வளமையாக தான் தொழுகின்றோம். ஆனால் ரமலானில் நாம் தொழுத தொழுகையின் நேரத்திற்கும் இப்போது நாம் தொழுகைக்காக கொடுக்கின்ற நேரத்திற்கும் இடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. தக்பீர தஹரிமாவோடு தொழ வேண்டும் என்பதற்காக எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு என்ன பண்ணுறான், பள்ளிக்கு போயிடுறான். அது லொஹர் தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லது அசராக இருந்தாலும் சரி. சரி, ஃபஜர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தஹஜ்ஜுதுக்கு வந்திருக்கிறான், சகர் வைக்கிறான், விழித்திருக்கிறான், அதனால் என்ன பண்ணுறான், முன்னாடியே போய் நின்றுறான். ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் முன் சுன்னத்தை போய் என்ன பண்ணுறோம்னாக்கா உட்கார்ந்து பேணி பள்ளியில் உட்கார்ந்து செய்கின்றோம். ஆனால் அதே முஹிதீன் தான் ரமலானுக்கு பிறகு என்னன்னு கேட்டாக்கா, இமாம் சலாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறான், தொழுகையில் போய் நிற்கிறான். ரமலானில் யாரேனும் யாசகம் கேட்டு வந்தால் எதுவும் யோசிக்காமல் என்ன பண்ணுறான், கையை விட்டு எண்ணி பார்க்குறதும் இல்லை. நமக்கு அந்த ஹதீஸ்லாம் வருது, நான் எண்ணி எண்ணி கொடுத்தா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எனக்கு எண்ணி கொடுப்பானே. அதெல்லாம் என்ன பண்ணுறான், எண்ணாமலே என்ன பண்ணுறான், கொடுக்கின்றோம். யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்கிறான். நம்மை முறைத்து கொண்டவர்களை கூட நம்ம என்ன பண்ணுறானாக்கா சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, உறவுகளை என்ன பண்ணுறான், இன்னும் பேணி பாதுகாக்கின்றோம். இந்த ரமலான் நமக்கு இப்படியாக மனித புனிதர்களாக நம்மளை மாற்றி விடுகிறதே. இவ்வளவெல்லாம் செய்த நான் இப்ப என்ன? எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ன பண்ணுங்க, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதியும், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்காக எதனை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து என்ன பண்ண கணக்கு போட்டு பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். திரும்பவும் நம்ம பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற செயல்களை என்ன நுணுக்கி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடியவன். என்ன நோக்கத்தில் செஞ்சா, அதற்கு டிரைவிங் ஃபோர்ஸ் அதை செய்ய வைத்த காரணி எது, இதையெல்லாம் வைத்து என்னக்கா அறியக்கூடியவன் அல்லாஹ். எனவே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்காக எதை நான் அனுப்புகின்றேன், அனுப்பி இருக்கின்றேன். ரமலானில் அனுப்பியதை பார்க்கின்ற போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அதே போன்று மற்ற நாட்களிலும் இந்த ரமலானுடைய பயிற்சி என்பது என்னை புடம்போட்ட தங்கமாக மாற்றி, அந்த அளவு இல்லை என்றால் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அதில் ஒரு பாதியாவது, ஒரு 50% குறைந்தபட்சம் நம்முடைய செயல்களில் மாற்றங்கள் வந்திருக்கிறதா? அப்படி வரவில்லை என்றால் நாம் என்ன பண்ணணும், முஹாசபா பார்க்கணும். அவ்வளவு செஞ்ச என்னால் இவ்வளவு ஏன் செய்ய முடியலை? அப்போ அது முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? ஒரு சூழல் இருந்தது. என்ன சூழல்? எல்லோரும் நோன்பாளி, எல்லோரும் தொழுகையாளி, எல்லோரும் குர்ஆன் ஓதுபவர்கள், எல்லோரும் குர்ஆன் ஓதுபவர்கள், எல்லோருமே ஜகாத் கொடுப்பவர்கள், சதக்கா கொடுப்பவர்கள், எல்லோருமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். குறைந்தபட்சம் நன்மையாவது ஏவக்கூடியவர்கள். அப்படின்றப்ப அந்த ஒரு சூழல் உருவாகின்ற போது செயல்பாடு நமக்கு இலகுவாக இருக்கிறது. இது ஒரு ஃபேக்டர். எல்லோரும் ஒரே மாதிரியா இருக்கிறப்ப போகும்போதே சொல்றாரு, பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒன்று போயிட்டே இருங்க, இந்த கடையை அடைச்சிட்டு வந்துடுறேன். அவர் என்ன சொன்னார்? வெறும் சலாம் தான் சொன்னார்.
நம்ம விளங்கிருச்சா? சூழல் எப்படி என்ன மாற்றுது? பாய் அப்படின்னாக்கா இந்த வீட்டில் கொண்டு இந்த கறியை கொடுத்து வந்துடுறேன். ஆக நன்மையான காரியங்களை வெறும் வார்த்தைகளிலேயே சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் விளங்கிக் கொள்ளுது. ஏனென்றால் அது அப்படி ஒரு 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 மாஹோல் என்னன்னு அந்த மாதிரி உருவாக்கி விடுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். அதே மாஹோல இன்றைக்கி உருவானால், இப்போது ரமலானுக்கு பிறகு உருவாகி இருந்தால், நாம் செயல்படுவதில் நிச்சயமாக நமக்கு என்னன்னாக்கா ஒரு துணையாக இருந்திருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ அந்த மாஹோலை எப்படி உருவாக்குறது? அந்த மாஹோலை உருவாக்குவதற்கான சூழல் என்ன? அப்போ ஒத்த கருத்துடைய இந்த எண்ணங்களுடைய நாம் ஒன்றாக இணைந்தால், அடிக்கடி சந்தித்து கொண்டால், எதை வைத்து ஒன்றாக இணைவது, எதை சொல்லி சந்திப்பது? அப்ப ஒன்றாக இணைவதற்கும் ஒன்றாக சந்திப்பதற்கும் நமக்கு ஏதேனும் ஒன்று வேணும் இல்லையா? அப்ப அது என்ன? அப்ப ஏதேனும் ஒன்று வேண்டுமென்றால் அதுதான் இஸ்லாத்தை குறித்த, உங்களுக்கும் எனக்கும் பொதுவான விஷயங்களை குறித்த, இஸ்லாமிய மாஹௌலை குறித்த, குர்ஆனை குறித்த, அல்லாஹ்வை குறித்த, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் கருத்து பரிமாற்றம் செய்தோம் என்றால் நாம் ஒன்றாக இணைய முடியும். ஒத்த கருத்தோடு என்னக்கா வாரத்தில் 2 நாட்களோ 1 நாட்களோ நாம் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். அப்படி சேருகின்ற போது, அப்படி இணைகின்ற போது இந்த விஷயங்களை பேசுவதில், இதனை செயல்படுத்துவதில் உங்களுக்கும் எனக்கும் ஒருவருக்கு இன்னொருவரால் இருப்பான் உறுதுணையாக இருப்போம். வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். சத்தியத்தை ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? உபதேசித்துக் கொண்டிருப்போம், பொறுமையை கொண்டு உபதேசிப்போம். அப்ப இந்த விஷயங்கள் நடைபெறணும்னாக்கா நமக்கு இந்த ரமலான் கற்றுக் கொடுத்த, நம்மளை செயல்களத்தில் இறங்கி செயல்பட வைத்த இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு முறை என்னன்னாக்கா அசை போட்டு பார்த்தோம் என்றால் இது இலகுவாகிவிடும். அப்போ அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டாக்கா நாளை எதை நாம் அனுப்ப இருக்கின்றோம் லிகத், மறுமைக்காக. அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது பஷீர் பாய் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் குறிப்பாக தக்வாவை நிறைய என்ன பண்ணாங்கன்னா எடுத்து சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டாக்கா, வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன். உங்களுக்கு உறுதி வருகின்ற வரை உங்களுடைய இரட்சகனின் அடிமையாகவே இருங்கள். வஅபுது ரப்பக, உங்களுடைய இரட்சகனின் அடிமணியாகவே இருங்கள், அடிபணிந்து கொண்டே இருங்கள். ஹத்தா யாத்தியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை. வத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, உங்கள் இறைவனுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு என்ன பண்ணுங்க, பயந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த 2 விஷயங்களும் தான் நம்மை இயக்குகின்ற காரணியாக இருக்கும். மரணம் வருகின்ற வரை நாம் என்ன பண்ணியாகணும்? இறைவனுடைய அடிமையாக இருக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து, அப்து என்பதிலிருந்து ஒரு வினாடி கூட நம்ம என்ன பண்ண முடியாது? விலகிட முடியாது. அப்படி விலகினால் அந்த நேரத்தில் எனக்கு மௌத்து ஏற்பட்டு விட்டதென்றால் என் நிலை என்ன? நம்மில் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம், அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்திலேயே எனக்கு என்ன பண்ணிடணும்? மௌத்து வந்துடணும். சஜிதாவிலேயே மௌத்து வந்துடணும். விரும்புகிறோமா இல்லையா? அப்போ அந்த சஜிதா என்பது என்ன? தொழுகை என்பது என்ன? இறைவா, நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்பதை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நிரூபித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி அந்த நேரத்தில் வந்தால் மட்டுமே என்ன பண்ணுறான்? நாம் முஸ்லீமாக மரணிக்கின்றோம். முஸ்லீம் என்றால் என்னங்க? அங்கே முஸ்லீம் என்கின்ற இந்த இதை சொல்லலை. நீங்கள் யாருன்னு கேட்டாங்க, நாங்கள் முஸ்லீம்ன்றல, இறைவனுக்கு அடிபணிந்தவனாக எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பயந்து கொள்ளுங்கள்.
இறை அச்சத்தை முடிந்தவரை. நம்மகிட்ட 2 இது இருக்கு. ஒன்று முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், முடியலைன்னா விட்டுருவோம், அது லோவா. இன்னொன்று இருக்கு ஹையஸ்ட். இப்போ நம்மளை மாதிரியே என்னக்கா அந்த காலத்திலையும் சிலர் சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இமாம் ஃபராஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கின்றேன். அவளிடம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, முடிந்த வரை அப்படின்னா எந்த முடிந்த வரை அப்படின்றாங்க. அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம் என்னக்கா எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இறை வழியில் முயற்சிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு மீனை பிடித்து தரையில் போட்டாக்கா அது திரும்ப அந்த தண்ணீருக்கு செல்வதற்காக எந்த அளவு முயற்சிக்கும்? முடிந்தவரைன்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு முயற்சிக்க, இதுதான் முடிந்தவரை. இப்படி தப்பும் அப்படி துள்ளும் இப்படி பண்ணும் ஒரு நிமிடம் கூட என்ன ஆகாது, அதனுடைய முயற்சிகள் என்ன பண்ணாது, அது என்ன கடைசியில் மௌத்தாகிற வரைக்கும் துள்ளி 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 கடைசினாங்க. இதுதான் முடிந்தவரை. இன்னொரு விளக்கம் சொல்றாங்கனாக்கா, இங்க பாருங்க, ஒரு விலை மதிக்க முடியா பொருட்கள், தங்கம், வைரம், வைடூரியம், மரகதம், புஷ்பராகம், பத்மராகம், கோமேதகம் சொல்லக்கூடிய இந்த நவரத்தினங்கள் எல்லாம் என்ன ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள உங்களை அனுப்பி முடிந்தவரை அதை எடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு சொன்னாக்கா என்ன முடிந்தவரை? எப்படி முயற்சிப்போம்? சரி போனா போயிட்டு போகுது அப்படி 2 எடுத்து வருவான், சட்டையில் போடுவோம், அங்கே போடுவோம், இங்கே போடுவோம், முடிஞ்சா மடியில் கட்டுவோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணிடுவான். இந்த முயற்சி தான், இதைத்தான் எதிர்பார்க்கின்றான் அல்லாஹ். முடிந்தவரை, மௌத்து வரை. அப்ப இந்த 2 பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த ரமலான். முடிந்த வரைக்கும் என்ன பண்ண தொழுதோம், முடிந்தவரை எல்லா அமல்களையும் செய்தோம். கடைசி வரை நாம் ஒரு மூமினாகவே வாழ வேண்டும் என்பதற்காக எந்த அளவு முடியுமோ அந்த அளவு என்ன பண்ண நம்மளுடைய அமல்களை அமைத்து கொண்டோம். சூரத்து ஷம்ஸ் 90வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதில் தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தினாரோ அவர் என்ன ஆயிட்டாரு, வெற்றி அடைந்து விட்டார். கத் அஃப்லஹ, ஃபலா, ஹையஸ்ட். வெற்றினாக்கா நம்ம அடிக்கடி நம்மளுடைய கிளாஸில் சொல்லுவோம், சாதாரணமாக என்னன்னாக்கா ஃபெயில் ஆகிறதுன்னு தப்பிச்சிடுறது, 35 மார்க் வாங்குறதெல்லாம் இல்லை. இது ஜக்கா அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஃபலா என்றால் எந்த அளவிற்கு என்றால் கோல்டு மெடல். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, தன்னுடைய நஃப்ஸை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் என்ன பண்ணுவார், வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை என்ன பண்ணாரு, அழுத்தி அமுக்கி வைத்து விட்டாரோ அவர் என்னது, தோல்வி அடைந்து விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நஃப்ஸையும் அதை குறித்து தூய்மை அடைவதற்கான ஒரு எண்ணத்தை டிஃபால்ட்டாக உள்ள வச்சிருக்கிறான். நமக்கு தெரியும் இது சரி இது தவறு. ஒரு விஷயத்தை செய்கின்ற போதே வெளியிலிருந்து முஃப்தியெல்லாம் வேண்டாம், நமக்கே தெரியும் நான் செய்கிறது சரி. ஆனால் நம்மகிட்ட கேட்பாரு ஃபத்வா, பாய் என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, செய்யலாமா, நான் ஹராம் தான் ஆனாலும் இப்போ என்ன செய்ய. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த உணர்வை, உள்ளுணர்வை வைத்திருக்கின்றான், தனக்கே தெரியும். அப்போது அந்த தெரிந்த அதனை, ஆமா இதை நான் செய்ய வேண்டும், இதிலிருந்து நான் தவிர்த்து கொள்ள வேண்டும், இதை பேசக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இதை நான் பார்க்கக்கூடாது. அப்ப இந்த உள்ளுணர்வு ஏற்படுகின்ற போது அதனை தூய்மைப்படுத்தியவன், ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் கட்டளைகளை கட்டளைகளாகவும் பாவித்து அதனை செயல்படுத்தினால் அவன் வெற்றி அடைந்து விடுவான். ஆனா அது வரும்போதே எனக்கா சரி பார்த்துக்கலாம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே, இந்த ஒரு முறை மட்டும் என்ன பண்ணிடுவான், இந்த இதான் பண்ணிக்கிறோம்,
செஞ்சிருவோம், அடுத்த தடவை நம்ம செய்யாமல் இருந்துடலாம். இன்னைக்கு மட்டும் ஃபஜர் தூங்கிட்டு என்ன பண்ணுவோம், எழுந்து தொழுவோம். ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சு, உழைப்பில் தானே நான் நேரத்தை கழித்தேன். நான் என்ன மற்றவங்க மாதிரி என்ன டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், ஹராமான வேலையிலே இருந்தேன். ஹலாலான சம்பாத்தியத்தில் தானே என்னுடைய நேரம், உடல் உழைப்பு வலிக்குது, சரி படுத்து தூங்கிட்டு என்ன பண்ணுவோம், பாங்கு சொல்லியாச்சு, இன்னும் நேரம் இருக்குதுல்ல, பராம செய்வோம். இதுதான் மன் ஹாப தஸ்ஸாஹா, அந்த உள்ளுணர்வை என்ன பண்ணுறான், அடித்து அடித்து அமைக்கி விடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் இதனை நமக்கு கற்றுக் கொடுத்தது. சகருடைய நேரம் முடிய போகுது அப்படின்னு எவ்வளவு வேகமா போறான், நேரம் முடிஞ்சிருச்சுன்னு என்ன பண்றான், அப்படியே ஒதுங்கிக்கிறான். நேரத்தோடு இஃப்தாருடைய நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவரை என் உம்மத் இஃப்தாரை முற்படுத்துவதிலும் சஹரை பிற்படுத்துவதிலும் ஈடுபடுகின்றார்கள், அதுவரை என்ன ஆகாது, என் சமூகம் வழி தவறி விடாது. இந்த ஹதீஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, தவறல்ல, அதுதான் சரி. அதுபோன்று ரமலானுடைய நோன்பு இஃப்தார் விடுவதிலும் நோன்பு வைப்பதிலும் எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்தோமோ அது போன்ற முயற்சியும் பயிற்சியும் இந்த நேரத்தில் ரமலானுக்கு பிறகு நம்மிடம் இருக்கிறதா? ரமலான் அதைத்தான் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுத்தது, அதுதான் பயிற்சி. அப்ப அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணியிருக்கான், அவனவன் நஃப்ஸிலேயே என்னது வெற்றி பெறுவதற்கான சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அசத்தியத்தை அசத்தியம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், சத்தியத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், அசத்தியத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் நமது நஃப்ஸ் என்ன பண்ணுறான், அமுக்கி 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 என்ன பண்ணுறான், கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒருவன் ஒரு பொய் சொன்னால் என்னாகும், இல்லை ஒரு தவறு செய்தால் அவனுடைய இதில் ஒரு கரும் புள்ளி ஒன்று விழுகிறது, திரும்ப அதை அவன் என்ன பண்ணுறான், தௌபா செய்து அல்லது அதனை சரி செய்து விட்டால் அது என்ன பண்ணப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. தவறை செய்துவிட்டு எதுவும் தெரியாது போல இருந்துக்கிறான், அங்கே புள்ளி அப்படியே இருக்கு. அடுத்து திரும்ப 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 கடைசியில் அவனுக்கு என்னாயிரு, உள்ளமெல்லாம் கரும்புள்ளியாகி இப்போது நன்மை எது தீமை எது என்று தெரிய முடியாத அளவிற்கு ஆகிவிடுகின்றான், ஃபாஜிராகி விடுகின்றான். இது யாரும் செய்த தப்பு, யாருடைய குற்றம்? வெளியில இருந்து பஷீர் பாய் ஒன்றும் சொல்லலையே, நானா தானே என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன். உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்ட ஆன்மாவே லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். என கருமை சகோதரர்களே, ரமலான் இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எனவே அந்த அடிப்படையில் நம்மளுடைய அமல்களில் என்னடா தக்குவாவை என்ன பண்ண கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக இபாதத்துன்னு சொன்னோம் இல்லையா, மௌத்தக் இபாதத்துன்னு வாங்க, மரணம் வரை இபாதத்து. அந்த இபாதத் என்கின்ற அந்த வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா அரபியில் அப்து அப்படின்னு வாங்க, அப்துல்லா, அப்துல் ரஹீம், அப்துல் சத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய அடிமை. ஈயாக்க நாபுது, இந்த அப்து அந்த அப்து ஒன்று தான். நிச்சயமாக உன்னையிடமே நாங்கள் என்ன அடிமையாகின்றோம். ஆனால் நம்ம என்ன, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். அந்த வணக்கத்துக்கு என்ன பொருள், தமிழ் என்ன பண்ணால் வணக்கம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஆஃபீஸர் இருப்பார், பியூன் ஒன்றுமே பேசாமல் போனான்னு கேட்பாரு, என்னடா ஆள் கொஞ்சம் பொசிஷன்லாம் வந்துருச்சு போல இருக்க, இல்லையே சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டுக்கவே மாட்டேன்ற, என்ன கண்டுக்கல, வணக்கம் வைக்கலையாம். அப்போ அந்த வணக்கம்லாம் தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு, அப்போ ஈயாக்க நஅ்புது, மரணம் வரை, ஹத்தா யாத்தியக்கல் யகீன், அந்த யகீன் என்பது மரணம், அதுவரை நான் என்ன பண்ணி ஆகணும், இறைவனுடைய அடிமை. எனக்கு கட்டளையிடுபவன் அல்லாஹ்தான், என்னை வழி நடத்துபவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைதான். எனக்கான உதாரணங்கள்
திருவேதத்திலும் இறை தூதருடைய வாழ்க்கையிலும் அவரை பார்த்து அவரிடம் பயிற்சி பெற்ற சகாபாக்களுடைய செயல்முறைகளிலும் இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு. இப்போ இந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் என்னக்கா இபாதத்திலே கழிக்கிறது. அதற்கு அடுத்ததாக தௌஹீத், அத்தலாமத்து அலல் தௌஹீத், ஏகத்துவத்தின் மீது நீடித்து நிலைத்திருத்தல். ஏகத்துவத்தில் நீடித்து நிலைத்திருத்தல் என்பது இணை வைப்பிலிருந்து விலகியிருத்தல். ரெண்டு வழி இருக்கு. ஒன்று, இணை வைப்பை விட்டு விலகியிருத்தலும் ஏகத்துவம். ஏகத்துவத்தில் நீடித்து நிலைத்திருத்தல் என்பது, ஏகத்துவம் என்றால் என்ன? இறைவன் ஒருவன் தான் என்றால் அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது என்பது ஒரு ஏகத்துவம். இன்னொரு ஏகத்துவம் என்ன இருக்குனாக்கா, இறைவனுடைய கட்டளையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல். இதில் ஹுக்மு இல்லால் இல்லா, கட்டளை இடுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அவனுடைய ரூட் எங்கே போய் நிற்கும்? சொல்லலாம் கட்டளை இடுவது அல்லாஹ்னாக்கா அப்புறம் நீங்கள் மட்டும் தொழுகி போகணும்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் கட்டளை கேட்டு நான் போகிறதா? இல்லை, இறைவன் கட்டளையிடை சொன்னான், சொல்லுகின்றோம். இறை கட்டளை தான் சொல்லுகிறோம். ஆக நமக்கு யார் கட்டளை இடுவது? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் இந்த கட்டளையை இட்டானா, இல்லை இவர்களே சொல்லுகிறார்களா? இதை எப்படி அறிந்து கொள்வது? இங்கே தான் ஒரு முஸ்லீம் என்ன பண்ணான்னாக்கா, பேசிக்காக அவன் தன்னை ஒரு என்ன பண்ணணும், ஆலிமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஹக்கீம்னு சொல்லுவாங்க, ஞானியாக ஆக்கிறதெல்லாம் இல்லை, ஹிக்மத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நபிஸலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஹிக்மத்து முஸ்லீம்களுடைய என்னது? தொலைந்து போன அல் ஹக்மத்து லால்லத்துல் முமின், மூமின்களிடமிருந்து கைவிட்டு தொலைந்து போன ஒன்று தான் ஞானம். அது எங்கு கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு அவனே தகுதியானவன். அந்த அடிப்படையில் நாம் சத்தியம் எது, அசத்தியம் எது, எது இறை கட்டளை, எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்காக நமக்கு ஊக்குவித்தார்கள், எது சுன்னத்து, எது ஃபர்லு, எது வாஜிப்பான விஷயங்கள், எது தடுக்கப்பட்டது, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, செய்வதற்கு ஊக்கப்படுத்தவில்லை. அப்போ குறைந்தபட்சம் இந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன ஆலிமாகணும். நம்ம இப்போ ஆலிம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அரபியை ஓதிட்டு வந்து அவர் தான் இப்போ ஆலிம். நாம் எல்லோரும் மூமின்களை பொறுத்தவரை அவன் ஆலிமாகும். அறிய வேண்டும் இதை, படைத்தவனை, படைப்புகளை, படைத்தவனின் கட்டளையை, இறைத்தூதர் சொன்ன வழிமுறையை, இவைகளெல்லாம் என்ன பண்ண தெரிந்திருந்தால் மட்டுமே நான் ஒரு முழுமையான அப்தாக இருக்க முடியும். முழுமையான அப்தாக இருந்தால்தான் இபாதத்தில் உயிரோட்டம் இருக்கும். நான் செய்கின்ற இபாதத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, தொழுகையாக இருந்தாலும் சரி, அது இன்ன பிற காரியங்கள் வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்குனாக்கா உயிரோட்டம். என்ன உயிரோட்டம் இருக்கு? அதில் தான் என்னன்னாக்கா ஈமானியத்து. நான் எதற்காக செய்கின்றேன், நான் இதை ஏன் செய்யவில்லை, இதை செய்வதனால் எனக்கும் என் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எந்த அளவிற்கு வலுப்பெறுகிறது, இந்த காரியத்தை நான் விட்டுவிடுவதனால் நான் இறைவனுடைய தொடர்பிலிருந்து எவ்வளவு தூரமாகின்றேன், இதனால் நான் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு எவ்வளவு தூரமாகின்றேன், இதெல்லாம் தெரியணும்ல. சர்வசாதாரணமாக நம்மில் இருக்கக்கூடிய நண்பர் குழுவிலிருந்து ஒருத்தரை நம்ம லேசாக ஒதுக்கி வச்சோன்னாக்கா என்ன மாதிரி ஆகிறார் அவர்? ஏன் என்னை பார்த்து நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க, முன்ன மாதிரி நீங்கள் இப்போ எனக்கு சலாமெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏன்ட்டு நீங்கள் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது கிடையாது, எதையும் குறித்து என்ன பண்ணுறது கிடையாது, கேட்பதெல்லாம் போக நான் ஏதாவது பண்ணாக்கா முன்னாடியெல்லாம் தட்டி கேட்பீங்க, இப்போ ஒன்றுமே இப்போ பேச மாட்டேன்றீங்க. இது மாதிரி நாம் செயல்கின்ற செயலின் மூலமாக வட்டத்தை விட்டு வெளியே போனால் என்ன ஆகும்? இஸ்லாமிய வட்டத்தை விட்டு. அப்போ இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை தெரிந்து கொள்வதற்கு என்னக்கா நாம் முடிந்த வரை குர்ஆனையும் ஹதீஸையும் வாசிக்க வேண்டும். அந்த குர்ஆனும் ஹதீஸும் வாசிப்பதற்கு
முடிந்தவரை என்ன செய்ய வேண்டியிருக்குனாக்கா நாம் ஒரு கூட்டாக இருந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. தனிமையில் படிக்கலாம். தனிமையில் குரான் ஓதுறப்ப என்ன செய்யணும்? இதா கராத்தல் குரான ஃபஸ்தைஸ் பில்லா அவுது பில்லாஹி, அல்லாவே சொல்கிறான், நீங்கள் குரானை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்ன என்ன பண்ணுங்க? ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்கள். ஏன் தேடணும்? ஏன்னா ஷைத்தானுக்கு தெரிய குரான் படித்தா அவர் நேர்வழியில் இறை அடிமையாகிவிடுவார். இறைவனுக்கு நெருக்க அபுனா உள்ளான்னு சொன்னானு இல்லையா, இறைவனுடைய அஹிப்பாஹு, இறைவனுடைய நேசராகி விடுவார், வலியுல்லாவாக ஆகிவிடுவார். அப்போ அது விருப்பமா அவனுக்கு அது விருப்பமாகாது. எனவே தான் ஷைத்தான் நாம் நேர்வழி வருவதற்காக குரானை திறந்தால் நம்ம என்ன பண்ணுவான்? வழிகெடுப்பதற்கான அத்துணை முயற்சிகளையும் செய்வான். எனவே தான் குரான் ஓத தூங்குவதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க? ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுதல் அல்லாவிடத்தில். அப்போ அந்த முறைமையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் முடிந்தவரை என்னன்னாக்கா இருவராகவோ 3 பேராகவோ அல்லது நண்பர்களாகவோ இணைந்து ஒரே ஒத்த கருத்துடையவர்களாக இணைந்து குரானை வாசிப்பதிலும் வாசித்த கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதிலும் அதை குறித்து என்னன்னாக்கா நாம் ஆய்வு செய்வதிலும் இது என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய ஈமானை என்னன்னா பலப்படுத்தும். இதன் மூலமாக நம்மளுடைய இபாதத்துகள் உயிரோட்டம் உள்ளதாக மாறிவிடும். இல்லைன்னா உயிர் இல்லைனாக்கா என்ன இருக்கா? அந்த இபாதத்துக்கு ஒரு பொருளும் இருக்காது. உயிருள்ள இபாதத் அப்படின்னாக்கா, ஏனென்றால் இன்று நம்மளுடைய இபாதத்துகளில் அந்த ஈமானிய உயிரோட்டம் இல்லாத காரணத்தினால் அனைத்தும் சடங்குகளாக மாறிவிட்டன. நவூது பில்லா, நான் உட்பட. ஏன்னாக்கா அதில் என்ன சத்தும் சாரமும் இல்லை, வெறும் என்ன இருக்கு? சக்கையா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படி என்று சொல்லுகின்ற போது எனக்குள் என்ன வர வேண்டும்? ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தம் வ ஹய்யில் லனா மின் அம்ரினா ரஷதா கேட்கின்ற போது என்ன உருவாக வேண்டும்? ஆனால் எல்லாமே சடங்கு மாதிரி இருக்கு. ஏனென்றால் அதனை குறித்த ஞானமும் கல்வியும் நம்மிடம் மிக குறைவாக போய்விட்டது, அருகி போய்விட்டது. ஒரு பாகிஸ்தானி ஆலிம் ஒருவர் பயான் பண்ணும்போது சொன்ன ஒரு செய்தி என்ன சொன்னார்னாக்கா நாம் அந்த ஈமானிய உயிரோட்டம் இல்லை என்றால் எல்லாமே சடங்காக போய்விடும் அப்படின்ட்டு. அது இருந்ததென்றால் நம்மளுடைய இபாதத்தில் அது உண்மையிலே என்னன்னாக்கா மாற்றங்களை ஏற்படுத்தும், நம்ம யாரும் நெருங்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிற உதாரணம் என்னன்னு கேட்டாக்கா, நீங்கள் ஜூவுக்கு போய் பாருங்கள், அதே மாதிரி எங்கள் மியூசியத்தில் போய் பாருங்கள். மியூசியத்தில் போனாக்கா புலி மாதிரி சிங்கம் மாதிரி எல்லாம் என்ன இருக்கு? சிலைகள் இருக்கு, செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா? அதுக்குள்ள நம்ம தலையை விடுவான், வாயை பிறந்த மாணிக்கு என்ன இருக்குது? சிங்கம் இருந்துச்சுன்னா அது தலையை விட்டு எடுத்துப்பான். ஏனென்றால் அதெல்லாம் என்னது? சிலைகள். ஆனால் ஜூவில் போய் பாருங்கள், சிங்கம் உயிரோடு இருக்க விடுவானா? யாராவது கிட்டையாவது போவானா? ஏனென்றால் அது உயிரோடு இருக்கிறது, அதில் உயிர் இல்லை. நமது இபாதத்துகளில் அது போன்று உயிர் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே அதற்கு தேவை நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கின்றோம், என்ன கட்டளை எனக்கு இடப்படுகிறது, யார் சொல்லி இருக்கின்றார்கள் என்கின்ற இந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணியாகணும்? முழு முயற்சி எடுத்தாக வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நமது இபாதத்துகள் என்னன்னாக்கா மௌத்து வரை தொடர்ந்து இதாகும். தௌஹீது, அதற்கடுத்ததாக தக்குவா. தக்குவா என்பது எதுவரை என்றால் அதுவும் மௌத்து வரை தொடர்ந்து. அதற்கு ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறாங்க. அதற்கு உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்லுகின்ற போது என்னன்னாக்கா மௌத்து வரைக்கின்றப்ப அவர் என்னன்னாக்கா குத்துப்பட்டுட்டார் இல்லையா? மருத்துவர்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் என்ன ஆகுது? எது கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்ன ஆகுது? வெளியே போகுது. நீ மௌத்து. அந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்காக அவருடைய உறவுகள்னு சொல்கிறாங்க, அண்ணன் மகனோ அல்லது யாரோ ஒருத்தர், அவருடைய
துணி வந்து நடக்க கீழே இறங்கி இருந்தான், கரண்டைக்கு கீழே விட்டு கொண்டு. இர்ஃபாயா இப்னாஹி, எனது சகோதரன் மகனே, உன்னுடைய ஆடையை மேலே தூக்கிக்கொள், அல்லாஹ் உன்னுடைய தக்வாவை என்ன பண்ணுவான், உயர்த்துவான் அப்படின்னு சொன்னான். எந்த நேரத்தில்? மௌத்தாகும் தருணம் வரை. இதில் 2 செய்தி நமக்கு இருக்கு. ஒன்று, மௌத்தாகும் வரை நாம் இறை அச்சத்தோடு இருத்தல். எங்கேனும் ஏதேனும் கருத்துக்கள் கடந்து செல்லுகின்ற போது, செயல்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல். அமர்பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர், இது இருக்கணும். இப்போ நம்மில் எத்தனை பேருக்கு அமர்பில் மாரூஃப் நஹி அனில் முன்கரில் நாம் இருக்கின்றோம்? நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம் நன்மை ஏவுகின்றோம்? ஏனென்றால் நான் நன்மை செஞ்சாவில் மற்றவரையும் நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு, நான் தீமையிலிருந்து தவிர்ந்து கொண்டாவில் மற்றவர்களையும் தீமைக்க செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் ஏற்கனவே அந்த வசனம் பார்த்தேன் இல்லையா? நான் சொல்லுகின்ற போதே அதுவே உள்ளூரை எனக்கு சொல்ல, டே ஊருக்கெல்லாம் சொல்கிற, நீ சொல்ல முடியுமா? மற்றவங்களாம் செய்யாதன்ற, ஆனால் நீ. ஆக அமர்பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் என்பது சத்தியத்தை நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பது நமது செயல்களை சரி செய்வதற்கான ஒன்று. பிறர் சரியாகின்றார்களோ இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லுகின்ற நாயனான சரியாக சொல்லும்போது அதற்கு உமர் அவர்களை குறித்தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஹதீஸா என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடக்க தெரியல. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்தானே இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போ அமர்பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் என்பது அது ஒரு கடமை என்று செய்தாலும் அதை நான் என்ன பண்ணுறேன், கடைப்பிடிப்பவனாக மாறிவிடுகின்றேன். அப்போ நான் இதை சொல்லுகின்ற போது நான் செய்கின்றேன், எனவே என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லுகின்றேன். சொல்லுவதற்கான முழு தகுதியும் இருக்கிறது. தாமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்றீர்கள், உங்களை நீங்களே மறந்து விடுகின்றீர்களா? பிறரை குடிக்காதுன்னு சொல்கிறான், ஆனால் இவன் குடியாரம், மொட்டை குடியாரனா இருக்கான். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வீரபாண்டின்ற ஊரில் காலேஜ், யாதவா காலேஜ் சார்பாக என்எஸ்எஸ் நடத்தியிருந்தாங்க. போதையில்லா தமிழகம்ன்ற தலைப்பின் கீழ் என்னன்னாக்கா அந்த கிராமத்தில் அந்த மாணவர்களுக்கு பேசுறதுக்காண்டி போயிருந்தேன். அப்போ அந்த மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் எந்திரிச்சான், சார் நீங்கள் போதைக்கு அடிமையா இல்லையா, இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் போதையை உபயோகப்படுத்துவீங்களா இல்லையா? போதையில்லா தமிழகம் போதையை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ சொன்னேன், இதை சொல்லுவதற்கு முழு தகுதியும் எனக்கு இருக்கிறது. பிறந்த அன்று முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் இனி மரணம் வரை எனக்கா வந்து போதையின் பக்கம் நான் போனதும் இல்லை, போகவும் மாட்டேன். எனவே இதை சொல்ல எனக்கு என்ன இருக்குது, முழு தகுதியுடையவன் நான் அப்படின்னு. அப்போ எல்லா பசங்களும் கைதட்டினாங்க, இது பண்ணாங்க. அவங்க அந்த ஆர்கனைசர் வந்து சொன்னார், சார் நீங்கள் சொன்ன வார்த்தையில் இது மட்டும்தான் சார் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் வந்து பேசுகிறாங்க, ஆனால் வந்து அவங்க அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த வார்த்தை, இது உண்மையிலே என்னடாக்கா வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி எதை சொல்லுகின்றோமோ அதில் நாம் என்ன இருக்கணும், சரியாக இருந்தால் நிச்சயமாக அதில் வந்திருக்கக்கூடிய இந்த 160 பசங்களில் 2 பேர் தானான கூட போதும் சார். ஆக நன்மையை நாம் ஏவுகின்றோம், தீமையை தடுக்கிறோம் என்றால் அதில் நீங்களும் நானும் என்ன பண்ணுறேன்னாக்கா வந்து முதலில் என் மனதில் நன்மை ஏவுகின்றேன், எனக்கு நான் தீமையை தடுத்துக் கொள்ளுகின்றேன். இதுவும் என்னக்கா தொடர்ந்து இருக்க வேண்டும். இவ்வளவு பணிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற போது மட்டும்தான் அடுத்த ரமலான் நமக்கு என்னக்கா வந்து இன்னும் இதை விட சிறப்பான ரமலானாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு இந்த 11 மாதங்களும் முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய ரமலான் இந்த வேலை செய்தவர்களுக்கு
அதான் போனஸ். எனவே எனது அருமை சகோதரர்களே, ரமலான் சிறப்பாக கழிந்தது, அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். ஆனால் ரமலானுக்கு பின் நாம் அப்துல்லாவா அப்துல் ரம்ஜானா அப்படிங்குவாங்க. ரமலானின் அடிமையா அல்லாவின் அடிமையா? எனவே நாம் அல்லாவின் அடிமை. அல்லாஹ் சொன்னான் நோன்பு வைத்தோம், அல்லாஹ் சொன்னான் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே அதில் என்ன வேலைகளை நாம் செய்தோமோ அதில் குறைந்தபட்சம் அது போன்று என்னக்கா வருகின்ற நாட்களிலும் நாம் என்னக்கா நம்முடைய அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆஷூராவுடைய நோன்பு இருந்தது. அப்புறம் இதுக்கு எது யௌம் அரஃபாவா, அரஃபா நோன்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறது கிடையாது, விட்டுறோம். நிச்சயமாக அந்த நோன்பு வைத்தது மாதிரி சுண்ணத்தான இந்த நோன்பு வைக்கணும். அப்படி வைத்தால் தான் எனக்கு என்ன இருக்குனாக்கா ரமலானுடைய நோன்பு வைப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி இல்லை என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா இதாக கூட இருக்கலாம். ஒருவருக்கு எப்போ போனஸ் கொடுப்போம்? ஒரு வருஷம் மட்டும் என்ன பண்ணியிருக்கணும், வேலை செஞ்சுருக்கணும். ஒரு வருஷம் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஆனால் ரமலான் வந்தால் மட்டும் எனக்கு என்னக்கா போனஸ் வரும் அப்படின்னு கேட்டாக்கா, ஆக ரமலானில் எதையெல்லாம் செய்தோமோ அதனுடைய நீட்சியாக என்னன்னாக்கா அந்த பணிகளில் குறைந்தது சின்ன